டக்ளஸ் சிவானந்தா என்ற ஒரு ஒரு பாத்திரம் தமிழ் அரசியல் வரலாற்றிலே ஒரு 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 சாவக்கு. சுமந்திரன் என்ற ஒரு தனி மனிதனுக்காக ஒட்டுமொத்தமாக தமிழரசு கட்சியினுடைய அந்த 7 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் புறந்தள்ளி இருக்கிறதா தமிழ் தேசிய பேரவை? சுமந்திரன் அவர்கள் ஒரு ஒரு சட்டத்திறனியாக ஒரு கட்சியினுடைய ஒரு பதில் பொதுச் செயலாளராக இவ்வாறு பொய்களை சொல்லுவது மேலே இனத்துக்கு அழிவைத்தான் கொடுக்கும். அவர் இனியாவது உண்மைகளை பேச வேண்டும் என்று சொல்வது முழுவதும் அப்பட்டமான பொய்யைத்தான் சொல்லுகிறார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடந்த காலங்களில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய ஆதரவை பெற்று ஆட்சி அமைத்திருப்பதாக சொல்லுகிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இபிடிபியிடம் எந்த காலத்திலும் ஆதரவு கோரியது இல்லை. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஏனையவர்களை அந்த இடங்களில் அண்ட விடுவதில்லை என்று சொல்லி இந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்கலையா? இது அந்த மக்களுடைய காணி. அந்த மக்கள் தங்களுடைய காணி தொடர்பாக யாரை சந்திக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவிடும் விரும்புகின்ற எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் அதை தடுத்தது கிடையாது. அல்லது யார் போராட்டத்துக்கு வர வேண்டும் பெறக்கூடாது என்பதையும் நாங்கள் ஒரு நாளும் தீர்மானித்தது கிடையாது. நீங்கள் சொன்னது போலதான் இந்த மக்கள் பாவம் மிக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து ஏமாந்து சென்றுதான் கடந்த தேர்தலினுடைய விளைவுகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். வணக்கம். இது ஐபிசி தமிழின் சக்கரவியூகம். வார்த்தை எனும் வாழ்கொண்டு கருத்துக்களோடு மோதுகின்ற களம் இன்றைய நாளும் பேசப்படக்கூடிய ஏராளமான விடயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நம்மோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராஜா கஜேந்திரன் இணைந்து கொள்கிறார். வணக்கம். வணக்கம். வணக்கம் திரு கஜேந்திரன் அவர்களே. குறிப்பாக இப்போது ஒரு பதற்றமான அரசியல் சூழல் இருந்து கொண்டிருக்கிறது தமிழர் தரப்பை பொறுத்தவரை. இப்போதைய அரசியல் சூழலை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? மக்கள் இந்த ஆட்சி வருகிற பொழுது மக்கள் மத்தியிலே ஒரு மாயத்தோட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டது. இவர்கள் ஆயுதமேந்தி போராடியவர்கள் என்றும் பாட்டாளி சமூகத்திலிருந்து போராட்டத்துக்கு புறப்பட்ட இளைஞர்களால் கட்டியமைக்கப்பட்ட ஒரு இயக்கம் என்றும் அவர்களுக்கு பாட்டாளி மக்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் தெரியும் என்றும் அவர்கள் இந்த ஆதிக்க சக்திகளுக்கு எதிரானவர்கள் என்றும் மேட்டுக்குடிகளுக்கு எதிரானவர்கள் என்றும் இந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பாட்டாளி மக்களை அல்லது நடுத்தர மக்களை அடித்தட்டு மக்களை உறிஞ்சுகின்ற இந்த ஆட்சியாளர்களை அகற்றி பாட்டாளி மக்களை வாழ வைப்பார்கள் என்றும் ஒரு மாயத்தோற்றம் ஒன்று எங்களுடைய மக்கள் மத்தியிலும் உருவாக்கப்பட்டிருந்தது. அப்போ அதன் காரணமாக ஒரு மாயக்குள் எங்களுடைய மக்களும் சிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் அனுரகுமார திசாநாயக்க பதவிக்கு வந்த பிற்பாடு இன்று கிட்டத்தட்ட 9 மாதங்கள் கடந்திருக்கிற ஒரு சூழலிலே தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே மொத்தமும் ஏமாற்றமான ஒரு நிலைமை தான் இருக்கிறது. அதன் காரணமாக மக்கள் மத்தியிலே ஒரு வெறுப்பும் விரக்தியும் அதிகரித்து கொண்டிருப்பதை தான் இப்பொழுது உள்ள சூழலிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இப்போது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. தொடர்ச்சியாக 3 ஆண்டுகளுக்கு அதிகமாக தையட்டியிலே போராடி வருகிறீர்கள். ஒருபுறமாக செம்மணியிலே மனித புதைகுழி அகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. அதை தாண்டி வருகிற போது வடக்கிலே மிகப்பெரிய காணி சுவீகரிப்புக்கான திட்டம் அமுல்படுத்தப்பட்டு அது தொடர்பான வர்த்தமானி பிரசுரிக்கப்பட்டது. அது மீளெடுக்கப்படுவதாக சொல்லப்பட்டாலும் இன்று 15 நாட்கள் கடந்திருக்கிறது. ஆனால் அது மீளெடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் உங்களுடைய தையட்டி போராட்டம் எந்த அளவுக்கு இருக்கிறது? 3 ஆண்டுகள் கடந்து தொடர்ச்சியாக போராடி வருகிறீர்கள். அந்த நிலைமை எப்படி இருக்கிறது? நாங்கள் இந்த தையட்டியிலே அமைக்கப்பட்டிருக்கிற இந்த தனியார் காணியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட இந்த கட்டிடம் சட்டவிரோதமாகத்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. சட்ட அனுமதிகள் எதுவும் பெறப்படவில்லை. அந்த வகையிலே காணி உரிமையாளர்கள் தங்களுடைய காணிகள் தங்களுக்கு வேண்டும் என்பதிலே உறுதியாக நின்றார்கள். அது தொடர்பாக வந்தவர்கள் அரசாங்க அலுவலகங்களோடு மிக நீண்ட காலமாக அந்த முயற்சிகளிலே அதை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் அந்த காணிகள் விடுவிக்கப்படுவதற்கான நாள் வரும் என்று அந்த மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த பொழுது அவர்கள் சற்றும் எதிர்பாராத விதமாக அங்கே ஒரு விகாரை ஒன்று கட்டப்பட்டு அந்த விகாரை திறப்புலா என்ற ஒரு செய்தி வந்த பொழுது தான் அந்த மக்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். போராட வேண்டும் என்ற இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தர வேண்டும் என்று எங்களிடமும் கோரப்பட்ட அடிப்படையிலே நாங்கள் அந்த ஆதரவை வழங்க தொடங்கினோம். நாங்கள் அதிலே பங்காளிகளாக அந்த போராட்டத்திலே பங்காளிகளாக நாங்கள் நின்று போராடி வருகிறோம். அப்போ இந்த போராட்டத்தினுடைய விளைவாக இன்று இது ஒரு கட்டத்திலே அங்கே அந்த பொசன் வெசாக் என்று வருகிற பொழுது அந்த பகுதிகளுக்கு பெருமளவான சிங்கள மக்கள் ஒரு கோலாகலமான ஒரு நிலைமை அங்கே ஏற்படுத்தப்பட்டது என்ற நிலைமை இருந்தது. அந்த மக்கள் சொன்னார்கள், இது அந்த உத்தியோகபூர்வமாக அந்த திறப்பு விழா என்று வருவதற்கு முன்னதாக அங்கே
ஒரு பிக்கு தங்கி இருந்திருக்கிறார். அந்த இடத்துக்கு வந்து பெரும்பாலான மக்கள் சென்று வந்திருக்கிறார்கள். அதுக்கு முன்னே காலங்களிலே ஒரு சில மாதங்களாக வந்து அங்கே ஒரு மிக பெரும் கோலாகலமான ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது வந்து. ஆனால் இந்த போராட்டங்களுடைய விளைவாக அங்கே எந்த விதமான அந்த கோலாகலமான எடுபாடுகளும் இல்லாத ஒரு நிலைமை ஒன்று தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இப்போ கடந்த 2 வாரங்களுக்குள் தேசிய நல்லிணக்கத்துக்கான அலுவலகம் இந்த காணி உரிமையாளர்களோடு தொடர்பு கொண்டு தாங்கள் இது தொடர்பாக ஒரு அறிக்கை ஒன்று அரசாங்கத்துக்கு சமர்ப்பித்திருப்பதாகவும், அந்த அறிக்கையின் வந்து இந்த காணிகள் தனியாருக்கு சொந்தமானது என்பதனை தாங்கள் அரசாங்கத்துக்கு சொல்லியிருப்பதாகவும், மிக விரைவிலே வந்து இந்த காணிகள் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருப்பதாகவும், அதே நேரத்திலே வந்து இந்த புத்த பிரான் ஆசைகள் எல்லாவற்றையும் துறந்தவர் என்று சொல்லியும், இந்த விகாரையால் பிரச்சனைகள் எழுவதை தவிர்ப்பதற்கு நாங்கள் இந்த விகாரை தொடர்பாக அதனை துறப்பதற்கும் தயாராக வேண்டும் என்ற கோணத்தில் வந்து அவர்கள் சிங்கள மக்களுக்கும் ஒரு கருத்தை சொல்லியிருப்பதாகவும் காணி உரிமையாளர்கள் கூறினார்கள். ஒரு சூம் கூட்டம் ஒன்று நடைபெற்ற பொழுது வந்து அந்த சூம் கூட்டம் ஊடாக வந்து அவ்வாறான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது வந்து. இது எங்களை பொறுத்தவரையிலே ஒரு முன்னேற்றகரமான ஒரு நிலைமையாக தான் நாங்கள் அதனை பார்க்கின்றோம் வந்து. அது மட்டுமில்லாமல் இந்த விகாரையானது வந்து இந்த அமரபுர நிக்காயா என்று சொல்லப்படுகின்ற ஒரு பௌத்த பீடத்தின் கீழ் தான் வருகிறது வந்து. அந்த நிக்காயா வந்து அறிவித்தல் ஒன்றை பகிரங்கமாக விட்டிருக்கிறது ஒரு 2 வாரங்களுக்கு முன்னதாக. இந்த விகாரை தங்களுடைய பீடத்தின் கீழ் தான் வருகிறது என்று சொல்லியும், இங்கே ஒரு பிணக்கொண்டு இருப்பதனால் வந்து அந்த பிணக்கை தீர்ப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருப்பதாகவும், அதன் காரணமாக வந்து அங்கே இந்த முறை திருவிழாக்கள் எதுவும் இடம்பெறாது என்ற ஒரு செய்தியும் அவர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது வந்து. அதே நேரத்தில் நாங்கள் இன்னொரு தகவலும் அறிந்தோம். மல்வத்த பீடமும் இந்த பீடத்தை நோக்கி வந்து ஒரு கருத்தை முன்வைத்திருப்பதாக, நிலைமைகளை சிக்கலாக்க வேண்டாம், இந்த நிலைமைகள் சுமூகமாக தீர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி. ஏனென்றால் இப்போ இந்த கடந்த ஒரு 2, 3, 4, 1 மாதமாக இங்கே ஒரு தென்னிலங்கையில் ஒரு பாரிய இனவாத பிரச்சாரம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களை கோபப்படுத்தி, பொய்களை சொல்லி கோபப்படுத்தி இங்கே கொண்டு வந்து ஒரு பெரும் கலவரத்தை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி ஒன்று முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருந்தது ஒரு சில அடிப்படைவாத சிங்களவர்களால் வந்து. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே தான் இவ்வாறான அறிக்கைகள் இந்த நிக்காயா அமரபுர நிக்காயாவினாலும் மற்றது ஏனைய சிறப்புகளினாலும் அவசரமாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. மற்றது கடந்த டிசிசி கூட்டம் நடைபெற்றது, யாழ்ப்பாணம் மாவட்ட செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்ற பொழுது அந்த கூட்டத்திலே வந்து எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எழுத்து மூலமாக ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார். அந்த தையிட்டி காணிகள் விடுவிப்பதற்குரிய நடவடிக்கைகள் இந்த அளவில் இருக்கிறது என்று சொல்லி, அந்த இடத்திலே வந்து சந்திரசேகரன் அமைச்சர் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு தெரிவித்த கருத்து, தாங்கள் நிச்சயமாக அதை மிக விரைவில் விடுவிப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்று தான் சொல்லப்பட்டிருந்தது. ஆகவே இந்த போராட்டங்கள் கண்டிப்பாக வந்து இந்த காணிகளை எப்படி ஏதோ ஒரு வகையில் இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று பேசுகின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறது வந்து. ஆனால் திரு கஜேந்திரன் அவர்களே, குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த 2 வார கால பகுதி, இதற்குள் தான் இத்தனை மாற்றங்கள், இத்தனை அறிவிப்புகள் வெளியாக இருக்கிறது. அதே சமய நேரத்திலே ஐநாவினுடைய மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கைக்கு வருவதற்கான நிகழ்ச்சி நிரல் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான தகவல்கள் கசிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே தான் இப்படியான சுமூகமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது தனியே வைக்கப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கலாம். குறிப்பாக இந்த ஆட்சியாளர்களை பொறுத்தவரை அவர்கள் ஒரு போராட்ட அமைப்பாக இருந்தவர்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல அவர்களுக்கு போராட்டத்தினுடைய நுணுக்கங்கள் தெரியும். எப்படி மக்களை கட்டுப்படுத்த வேண்டும், எப்படி மக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதிலே நன்கு பரிச்சயமானவர்கள். ஆகவேதான் மக்களினுடைய போராட்ட குணத்தை கட்டுப்படுத்துவதிலே இவர்கள் மும்முரமாக இருக்கிறார்கள். இது உங்களுக்கு இந்த தையேட்டியிலே இப்படியான ஒரு நிலைமை நேற்றைய நாளில் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கடந்த 1 மாதத்திற்கு முன்பதாக கிழக்கிலே முத்துநகர் என்ற ஒரு பிரதேசத்தில் இருந்த மக்களுடைய நிலங்களை அவர்கள் மக்களை வெளியேற்றியிருந்தார்கள் நீதிமன்ற தீர்ப்பின்படியாக என்று சொல்லி. அப்படி வெளியேற்றப்பட்டிருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களிடம் அந்த பிரதேசத்தினுடைய பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திரா பேசுகிற போது, இதனை நாங்கள் உங்களுக்கு மீட்டு தருவோம், அந்த இந்திய நிறுவனத்திற்கு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லியிருந்தார். ஆனால் அந்த நிலத்திலிருந்து அவர்கள் அகற்றப்பட்டது இந்திய நிறுவனத்துக்கு வாடகை வழங்கி கொண்டிருக்கிறது, ஆகவே நிலங்கள் கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் மக்களிடம் இப்படியான ஒரு கருத்தை சொல்லுகிற போது மக்கள் தங்களுடைய போராட்ட மனநிலையிலிருந்து மாறுகிறார்கள். அங்கே ஒரு தனிவான சூழல் ஏற்படுகிறது. இதனை தொடர்ச்சியாக அவர்கள் கையாண்டு வருகிறார்கள். வடக்கிலே சுத்திகரிக்கப்பட்ட காணி விவகாரத்திலையும் அப்படியான ஒரு வாக்குறுதி வழங்கப்பட்டது மீளெடுப்போம் என்று சொல்கின்றனர்.
15 நாட்கள் கடந்து விட்டது, ஆனால் எதுவுமே நடக்கவில்லை. ஆக உங்களுக்கு தையட்டியிலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குறுதிகளும் இவ்வாறானதாக இருக்கலாம், அந்த பௌத்த மத பீடங்களாக இருக்கலாம், அரசு சார்பான நிறுவனங்களாக இருக்கலாம். இவைகளினுடைய கடந்த கால செயற்பாடுகள் தெரியும். ஆகவே நீங்கள் இதனை முழுமையாக நம்புகிறீர்களா? அரசு இப்படியான ஒரு உங்களுக்கான அல்லது தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்காக தங்களுடைய முன்னுரிமை வைக்கக்கூடிய பௌத்த மத ஸ்தானங்களை தகர்த்து இப்படியான ஒரு நகர்வுகளை மேற்கொள்ளும் என்று நீங்கள் சொல்வது சரி. இப்போ அதாவது வந்து என்ன சொன்னால், இப்போ இந்த போராட்டங்கள் தொடர்பாக இப்பொழுது நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்பது எங்களுடைய கேள்விக்கு வந்து அவர்கள் பக்கத்திலிருந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கிற நாங்கள் தொடர்ந்து போராடி வருகிற பொழுது அவர்கள் என்ன மாதிரியான செயல்பாடுகளை அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நான் சொல்லியிருந்தேன். எங்களை பொறுத்தவரையிலே வந்து இதிலே நம்பிக்கை இல்லாத காரணத்தினால்தான் நேற்றைய தினமும் நாங்கள் மிகப்பெரும் அச்சுறுத்தல்கள் மத்தியிலே, அப்போ நேற்று ஒரு பெரும் கலவரம் ஒன்று ஏற்படலாம், எங்களுக்கு உயிராபத்துகள் ஏற்படலாம் என்கின்ற அளவுக்கு வந்து தீவிரமான கருத்துருவாக்கங்கள் பயங்கரமாக பரப்பப்பட்டு கொண்டிருந்தது வந்து. அதுவும் இப்போ 83ஆம் ஆண்டு கலவரங்கள் போன்று தெரியும் தானே. 83ஆம் ஆண்டில் வந்து சிறில் மத்தியூ தலைமையில் வந்து ஜே.ஆர். ஜெயவர்தனாவினுடைய அரசாங்கத்தில் இருந்த காடையர்களாக இருந்த அமைச்சர்கள் தங்களுக்கு கீழ் இருந்த காடையர்களை வாகனங்களில் ஏற்றி கொண்டு வந்து அவர்களுக்கு மதுபானங்களை கொடுத்து இங்கே தங்க வைத்து இந்த வன்முறைகளை அரங்கேற்றியிருந்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதே போன்றதொரு சம்பவம் நடக்கலாம் என்கின்ற அளவுக்கு வந்து ஒரு அச்சநிலை ஒன்று ஏற்பட்டிருந்தது வந்து. ஆனாலும் கூட இந்த போராட்டங்களை நாங்கள் கைவிட்டால் ஒரு பொழுதும் இந்த இடங்களை நாங்கள் மீட்க முடியாது என்பதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். எங்களுடைய மக்களின் கைகளுக்கு இந்த காணிகள் வந்து சேருகின்ற வரைக்கும் இந்த போராட்டங்கள் நிறுத்தப்படக்கூடாது, தொடர்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் சொல்ல வந்தேன் என்று சொன்னால், இந்த போராட்டங்களுடைய விளைவாக வந்து அவர்கள் ஏதோ ஒரு வகையிலே வந்து இந்த விட வேண்டும் என்று பேசுகின்ற ஒரு அளவுக்கு வந்து நாங்கள் இந்த நிலைமைகளை ஏற்படுத்தி இருக்கிறோம். அதாவது வந்து நாங்கள் இந்த கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் கொழும்பில் இருக்கக்கூடிய தூதரகங்களை நாங்கள் சந்தித்திருந்தோம். இந்த வெத்தமானி சம்பந்தமான விடயமாக வந்து அந்த இடத்திலே இந்த காணி பிரச்சனை தொடர்பாகவும் வந்து இந்த தையட்டி காணி விவகாரம் தொடர்பாகவும் நாங்கள் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தோம். அப்போ இந்த அழுத்தங்கள் என்பது வந்து அவர்களுக்கு ஒரு பாரிய நெருக்கடியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது வந்து. ஏன் நான் இதை குறிப்பிட வேண்டி இருக்கிறது என்று சொன்னால், இந்த மக்கள் போராட்டங்களை நாங்கள் வன்முறையற்ற வழியிலே தொடர்ச்சியாக விட்டு கொடுப்பின்றி முன்னெடுத்தால் ஏதோ ஒரு வகையிலே சர்வதேச சமூகத்தினுடைய ஆதரவையும் பெற்று வந்து நாங்கள் இதிலே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதைத்தான் நான் இதிலே சொல்ல வருகிறேன். ஏனென்றால் ஒரு தரப்பு சொல்ல பார்க்கிறது வந்து என்றால் அரசு ஒரு பொழுதும் தரப்போவதில்லை, அப்போ போராடி எந்த பயனும் இல்லை, அப்போ நீ என்றால் மறுபக்கமாக வந்தேன்னா நீங்கள் அந்த விட்டு வந்து நீங்கள் வேறு வழிகளுக்கு செல்லுங்கள், எங்கேயாவது போய் கால் செருப்பாக இருங்கள் என்று தான் சொல்ல வருகிறார்கள் வந்து. ஆனால் நாங்கள் சொல்கிறோம் என்னென்று சொன்னால், வன்முறைக்கு இடமளிக்காமல் உறுதியாக நின்று போராடினால் சிங்கள தரப்பு தானாக விரும்பி ஒரு பொழுதும் தராது. இப்பொழுதும் அவர்களுடைய முயற்சி எல்லாம் வந்து இந்த மக்களை பலவீனப்படுத்தி பிளவுபடுத்தி எந்தளவு தூரம் வந்து இந்த போராட்டங்களில் ஈடுபடாமல் செய்ய முடியுமோ அந்தளவு அதை செய்வதற்கான அணுகுமுறைகளைத்தான் அரசு இயந்திரம் செய்து கொண்டிருக்கிறது வந்து. அது உதாரணமாக ஆளுநர் வேதநாயகன் என்று சொன்னால், அவர் மாற்றுக்காணிகளை மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஜனாதிபதி கலந்த கூட்டத்திலே வந்து ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்ல முடியும் என்று சொன்னால், அதே அரசாங்கத்தினுடைய ஒரு நிகழ்ச்சி நிரல். பலாலி ஓய்சி வந்து அங்கே தமிழர்கள் ஏதோ பெரிய வன்முறை செய்ய போகிறார்கள் என்பது போன்று ஒவ்வொரு மாதமும் போய் நீதிமன்றத்திலே வந்து தடை உத்தரவு பெறுகிறார் என்று சொன்னால், ஒரு இனவாத பிக்கு சட்டவிரோதமாக தமிழர்களுடைய காணியை ஆக்கிரமித்து அங்கிருந்து கொண்டு வந்து 2 இனங்களுக்கும் இடையிலே ஒரு தீரா பகையை ஏற்படுத்துகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிற பொழுது வந்து பலாலி ஓய்சி என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அந்த இனவாத பிக்குவுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்து கொண்டு அந்த இனவாத பிக்குவினுடைய செயல்பாடுகளை மூடி மறைத்து காணிக்காக போராடுகிற மக்களை வந்து வன்முறையாளர்களாக நீதிமன்றத்திற்கு காட்டி வந்து இந்த வன்முறையாளர்களிடமிருந்து தடுப்பதற்கு வந்து எங்களுக்கு எதிராக நீதிமன்ற கட்டளை எடுத்துக்கொண்டிருக்கிறார். இதுதான் அவர்கள் ஒவ்வொரு நாளும் செய்கிற வேலை. இப்போ நேற்று பல நூற்றுக்கணக்கான போலீஸார் குவிக்கப்பட்டிருந்தார்கள், நீர்த்தாரை பிரிவு செய்கிற வாகனம் கொண்டு வரப்பட்டிருந்தது, குண்டாந்தரை பிரிவு செய்கிற போலீஸார் 300-400 பேர் கொண்டு வரப்பட்டிருந்தார்கள். அப்போ இதெல்லாம் எதற்காக என்று சொன்னால், அச்சுறுத்தி இந்த போராட்ட களத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு. ஆனாலும் நாங்கள் அந்த களத்திலிருந்து அச்சத்தின் காரணமாக பின்பாங்க தயாராக இல்லை என்றால், போராட்டத்தை கைவிட்டால் எதுவும் எங்களுக்கு கிடைக்காது, போராடித்தான் ஆக வேண்டும். அதிலே வந்து நாங்கள் அதிலே முன்னுக்கு நிற்கிறோம்.
ஆனால் திரு கஜேந்திரன் அவர்களே, குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் 300-400 காவல்துறையினர் அங்கே குவிக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி. ஆனால் எங்களுடைய தரப்பிலே போராடி இருக்கக்கூடியவர்கள், ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கக்கூடியவர்கள், எதிர்ப்புகளை வெளியிடப்படக்கூடியவர்கள் மிக குறைந்த அளவில் இருந்தார்கள். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய உறுப்பினர்கள் இருந்தார்கள். அதே நேரம் நில சொந்தக்காரர்கள் இருந்தார்கள். இதை தாண்டி மக்களுடைய பிரசன்னம் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்தது. நீங்கள் குறிப்பிடக்கூடிய விடயம், அவர்கள் அச்சப்படுகிறார்கள், புலனாய்வாளர்களுடைய அச்சுறுத்தலை ஏற்கிறார்கள் என்று சொல்லி. ஆனால் இன்னும் ஒரு பக்கமாக ஒரு பிரச்சாரம் இருந்து கொண்டிருக்கிறது, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஏனையவர்களை அந்த இடங்களில் அண்ட விடுவதில்லை என்று சொல்லி. இந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்கல? இல்லை, அதை நான் முற்றாக மறுக்கிறேன். அதில் எந்த விதமான உண்மையும் இல்லை. நாங்கள் கடந்த பல மாதங்களாக ஒவ்வொரு போராட்டங்களுக்கு முன்னதாகவும் நாங்கள் அறிவிக்கின்றோம், கட்சி பேதங்கள் இல்லாமல் அனைவரையும் கலந்து கொள்ள சொல்லி. இந்த போராட்டத்திற்கு முன்னதாகவும் எங்களுடைய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கூறிய கருத்து ஊடகங்களுக்கு கூட வந்திருந்தது, கட்சி பேதங்கள் இல்லாமல் அனைவரையும் கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நாங்கள் கேட்டிருந்தோம். அது அந்த இது என்ன சொல்லிச்சுன்னா, இந்த போராட்டத்தை மலினப்படுத்த விரும்புகிறவர்கள், இந்த போராட்டத்தை கொச்சப்படுத்தி, இந்த போராட்டம் ஒரு அரசியல் லாபத்துக்காக நடைபெறுகிறது என்று சொல்லி இந்த போராட்டத்தை பலவீனப்படுத்தி அரசுக்கு பலஞ்சேர்க்க விரும்புகிறவர்கள் மாத்திரம்தான் அவ்வாறான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதில் எந்த விதமான உண்மைகளும் கிடையாது. இப்பொழுது நாங்கள் இப்போ பல்வேறுபட்ட இப்போ நேற்றைய தினம் புளொட் அமைப்பை சார்ந்தவர்கள் அதிலே கலந்து கொண்டிருந்தார்கள், டெலு அமைப்பை சார்ந்தவர்கள் அதிலே கலந்து கொண்டிருந்தார்கள், EPRLF அமைப்பை சார்ந்தவர்கள் அதிலே கலந்து கொண்டிருந்தார்கள், ஜனநாயக போராளிகள் கட்சியை சார்ந்தவர்கள் அதிலே கலந்து கொண்டிருந்தார்கள், தமிழ் தேசிய கட்சியினுடைய தலைவர் ஸ்ரீகாந்த் ஐயா, சிவாஜிலிங்கம் ஐயா போன்றவர்கள் கலந்து கொண்டார்கள், அங்கிரநேசன் ஐயா தமிழ் தேசிய பசுமை இயக்கம் கலந்து கொண்டார். அதுபோன்று ஜனநாயக தமிழரசு கட்சியினுடைய பிரதிநிதிகள் அங்கே கலந்து கொண்டிருந்தார்கள். அப்போ என்று சொல்லி சொன்னால் இதில் எல்லாரும் வந்திருக்கிறார்களே. ஆனால் இதில் என்னென்று சொல்லி சொன்னால் இதில் இப்போ காணி உரிமையாளர்கள் சகலரோடும் தொடர்பு கொண்டு சொல்லியிருக்கிறார்கள். சகல கட்சிகளோடும் வடக்கில் யாழ்ப்பாணத்தில் இயங்கக்கூடிய சகல கட்சிகளோடும் தொடர்பு கொண்டு காணி உரிமையாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள் வர சொல்லி. ஏனென்றால் நாங்கள் அவர்களுடைய அந்த விடயங்களில் தலையிடுவதில்லை. ஏனென்று சொல்லிச்சினால் அவர்கள் இப்போ டக்ளஸ் சிவானந்தா ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கிற பொழுதும், அங்கஜன் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கிற பொழுதும் இந்த காணி உரிமையாளர்களை அவர்கள் சந்திப்பதற்கு அழைக்கிற எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் போகாவிட்டதில்லை. அவர்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர்கள் போயிருக்கிறார்கள். எந்த ஒரு இது அந்த மக்களுடைய காணி, அந்த மக்கள் தங்களுடைய காணி தொடர்பாக யாரை சந்திக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்ற எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் அதை தடுத்தது கிடையாது. அல்லது யார் போராட்டத்துக்கு வர வேண்டும் வரக்கூடாது என்பதையும் நாங்கள் ஒரு நாளும் தீர்மானித்தது கிடையாது. அந்த சுதந்திரத்தை அவர்களிடமே கொடுத்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் இதிலே எந்த ஒரு அரசியல் லாபம் தேடுவதற்கு நாங்கள் முயற்சி, எங்களை பொறுத்தவரையிலே என்றால் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் தமிழர்கள் இருந்தால்தான் தமிழ் தேசிய அரசியல் இருக்க முடியும். அப்போ இது ஒரு புற்றுநோய் போன்றது. இந்த தையிட்டி விகாரை என்பது ஒரு மனிதனுடைய உடலிலே ஒரு கட்டுப்பாட்டை இழந்த புற்றுநோய் போன்ற ஒரு செயற்பாடாகத்தான் இது அமையப்போகிறது. இது தடுக்கப்படாவிட்டால் தமிழ் தேசியம் என்பது ஒரு பாரிய கேள்விக்குறியாக போகக்கூடிய அளவுக்கு நிலைமையை உருவாக்கும். ஆகவே எல்லாரும் ஒற்றுமையாக நின்று இதை எதிர்த்து கட்டுப்படுத்த வேண்டும் என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஏன் இப்போ கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற போராட்டத்திற்கு EPDPயினர் அங்கே கலந்து கொண்டார்களே. நாங்கள் அவர்களோட எந்த விதமான அவமதிப்பு செயற்பாடுகளில் நாங்கள் ஈடுபடவில்லையே. அவர்கள் வந்தார்கள் தானே, தங்களுடைய பேனரையும் கொண்டு வந்தார்கள் தானே, பேனரை கூட பிடிக்க வேண்டாம் என்று நாங்கள் சொல்ல இல்லையே. அப்போ இதெல்லாம் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துகிறத விரும்பாத சக்திகள் அல்லது அரசிடம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு அரசுக்கு முதுகு சோறுகிற சிறப்புகள் செய்கிற பொய்ப்பிரச்சாரமே தவிர நாங்கள் ஒரு நாளும் இதில் யாரும் பெறக்கூடாது என்ற கட்டுப்பாடுகளை நாங்கள் போட்டது கிடையாது. சரி, எப்படி இருக்கக்கூடிய சம நேரத்திலே தமிழ் தேசிய அரசியல் என்பது ஒரு நீக்கத்தை நோக்கி நகர்த்தப்படுவதான ஒரு மாயை இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ் தேசிய பரப்பு பல்வேறு விதமான இடர்பாடுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கமாக அழுத்தங்கள், இன்னும் ஒரு பக்கமாக பிளவாடல் நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சம நேரத்திலே ஒரு கூட்டினை உருவாக்கி இருக்கிறீர்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, அதாவது தமிழர் தேசிய பேரவையாக ஒன்றிணைந்து தேர்தலில் போட்டியிட்டீர்கள். இப்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உங்களோடு இணைந்திருக்கிறது. இந்த கூட்டு என்பது எந்த அளவுக்கு உங்களுடைய கொள்கைக்கும் அவர்களுடைய கொள்கைக்கும் பொருத்தமாக இருக்கிறது? கொள்கை இணக்கம் ஒன்று எட்டப்பட்டமையினால் மட்டும்தான் இந்த கூட்டு உருவானது. அப்படியாக இருந்தால் உங்களுடைய கொள்கை என்பது ஒரு தனித்த கொள்கை அல்லது தமிழர் தேசத்தின் மீதாக ஒரு நாடு இரு தேசம் என்ற கோட்பாட்டை கொண்டவர்கள். ஆனால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய கொள்கை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர்கள் 13வது திருத்தத்தை ஓரளவு ஏற்றுக்கொண்டவர்கள், நீங்கள் முழுமையாக நிராகரிப்பவர்கள். அதே நேரத்திலே அரசோடு சில நீங்கள் குறிப்பிட்டது போல தான் அந்த வரவு செலவு திட்டங்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து ஆதரவு வழங்கியவர்களாகவும் இருக்கிறார்கள். கடந்த நல்லாட்சி என்று சொல்லி அவர்கள் குறிப்பிட்ட அந்த ஆட்சியிலே நிபந்தனையற்ற ஆதரவை தமிழினம்
வழங்கியிருந்தது. அதாவது தமிழர்களுடைய பிரதிநிதிகளாக அவர்கள் வழங்கியிருந்தார்கள். ஒரு தேவையுடைய இனமாக தமிழ் தேசிய இனம் நிறைய விடயங்களை அந்த சந்தர்ப்பத்திலும் பெற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் அரசியல் கைதிகள் அந்த நேரத்திலும் சிறையில் இருந்தார்கள். எங்களுடைய காணிகள் விடுவிக்கப்படவில்லை. ஆனால் அவர்கள் ரணிலினுடைய அரசை காப்பாற்றுவதற்காக தொடர்ச்சியாக 2 தடவை நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியவர்களுடைய கூட்டணி தான் இவர்கள். அப்படிப்பட்டவர்களோடு நீங்கள் கூட்டிச் சேர வேண்டிய தேவை என்ன? வெறும் ஆசனங்களுக்காக? அது நல்ல நியாயமான ஒரு கேள்வி. இப்போ இதில் விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், ஒன்று எழுத்து மூலமாக இந்த கொள்கைகளுக்கு இணங்கிய அடிப்படையிலே தான் 2 தரப்புகளும் ஒரு ஆவணத்திலே நாங்கள் கையொப்பமிட்டோம். அந்த ஆவணத்திலே இந்த கொள்கைகள் அனைத்தும் தெளிவாக இருக்கிறது. 13ஆம் திருத்தச் சட்டம் தீர்வில்லை என்பது தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே அவர்களுக்கு நான் உண்மையிலே நன்றி சொல்லுவேன் என்று சொன்னால், அவர்கள் ஒரு பாதை ஊடாக வந்தவர்கள், அவர்கள் ஒரு சில அணுகுமுறைகளை பரிசீலித்தவர்கள். அந்த இதுவரை காலம் அவ்வாறான ஒரு இணக்கப்பாட்டை அவர்களோடு எங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ள முடியவில்லை. ஆனால் 37 ஆண்டுகளுக்கு பின்னர் 37 வருடங்களிலே முதல் தடவையாக 13ஆம் திருத்தச் சட்டம் தமிழர்களுக்குரிய தீர்வு இல்லை என்பதை ஒரு எழுத்து மூலமான ஒரு ஆவணத்திலே போட்டு கையொப்பமிட்டுக் கொள்வதற்கு அவர்கள் முன்வந்து இணங்கி நாங்கள் கையொப்பமிட்டிருப்பது என்பது தமிழ் மக்களுக்கு ஒரு நல்லொரு செய்தி தான், ஒரு முன்னோக்கி ஒற்றுமையாக செல்வதற்கான ஒரு செய்தி தான். ஏனென்றால் அந்த தமிழர்கள் இணைந்து செயற்பட முடியாத நிலைமைக்கு இந்த ஒட்டியாட்சிக்குட்பட்ட இந்த விடயங்கள் ஒரு பெருமிடையூறாக இருந்தது. அப்போ அந்த வகையிலே இப்போ நாங்கள் இந்த இடத்திலே இவர்கள் தொடர்ச்சியாக இந்த அடிப்படையில் நாங்கள் ஒன்று சேர்ந்து வேலை செய்ய தயார் என்பதை நாங்கள் தொடர்ந்து சொல்லி வந்திருக்கிறோம். அதற்காக பல தடவை நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம், சில சந்தர்ப்பங்களில் தொடர்ந்து இயங்கியிருக்கிறோம், பிறகு அதிலிருந்து விலகி இருக்கிறோம். இவ்வாறு மாறி மாறி நடைபெற்றிருக்கிறது. இன்று நாங்கள் ஒரு கொள்கை இணக்கத்தின் அடிப்படையிலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த கொள்கை இணக்கம் அவசரமாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றது எங்களுக்குத்தான் நாங்கள் தான் அதில் மிக தீவிரமாக இருந்து செயல்பட்டிருந்தோம். குறிப்பாக இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு தான் எங்களுடைய முயற்சி இதிலே தீவிரமடைந்தது. ஏதோ ஒரு வகையில் ஒரு கொள்கை இணக்கப்பாட்டுக்கு நாங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று அதிலே குறிப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்கு சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற செல்வமடைக்கல்நாதன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் இருக்கிறார். அதுபோன்று தமிழரசு கட்சியிலிருந்து 8 பேர் நாடாளுமன்றத்தில் இருக்கிறார்கள். எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உட்பட மொத்தம் 19 பேர் இருக்கிறார்கள். இதிலே இனவரி பிடித்த ஏவிபியினுடைய கட்சிக்கு எங்களுடைய மக்கள் துரதிர்ஷ்டவசமாக 8 பேரை பாராளுமன்ற உறுப்பினர்களாக கொடுத்து விட்டார்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அனுரகுமார திசாநாயக்கா நாளைக்கு ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதாக இருந்தால், அவர் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார், அவருடைய ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுதும் சொந்த சிங்கள மக்களிடம் அவர் அங்கீகாரம் பெற்றிருக்கிறார் ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கும். அந்த அரசியலமைப்பு எதுவென்றதையும் அவர் சிங்கள மக்களுக்கு சொல்லிவிட்டார். நல்லாட்சி காலத்திலே மன்னிக்கொண்டும் 15ஆம் ஆண்டு பதவிக்கு வந்த அரசாங்கத்தினால் தயாரிக்கப்பட்ட வரைவை கொண்டு தான் புதிய அரசியலமைப்பாக நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அதற்கும் உரிய ஆணையை பெற்றுவிட்டார் என்று சொன்னால், அந்த வரைவை தயாரித்தது நல்லாட்சி ரணில் மைத்திரி காலப்பகுதியிலே தயாரிக்கப்பட்டது. அதிலே அந்த தயாரிப்பிலே அனுரகுமாரவும் ஜேவிபியினரும் அதிலே பங்கெடுத்திருந்தார்கள். உதய கம்பின்பல போன்றவர்கள் பங்கெடுத்திருந்தார்கள். விமல் வீரவன்ச போன்றவர்கள் பங்கெடுத்திருந்தார்கள். மஹிந்த ராஜபக்ச பங்கெடுத்திருந்தார். ஆனால் மஹிந்த ராஜபக்ச திருடர் என்று சொல்லப்படுகிறது, ரணில் திருடர் என்று சொல்லப்படுகிறது, மைத்திரி திருடர் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் கடந்த காலத்திலே மேற்கொண்ட பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் முலாய்வு செய்யப்பட்டு விசாரணைகள் நடைபெறுகிறது. ஆனால் அந்த அரசாங்கத்தினால் தயாரிக்கப்பட்ட இந்த வரைவை மட்டும் எந்த மீளாய்வும் இல்லாமல் தான் கொண்டு நிறைவேற்றுவேன் என்று அவர் சொல்லி மக்களிடம் ஆணை பெறக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கிறது என்று சொன்னால், அது 100க்கு 100% சிங்கள பௌத்தர்களுக்கு மட்டும்தான் அதிகாரத்தை கொடுக்கிறது. அதில் தமிழ் தரப்பு குறிப்பாக சம்பந்தன் சுமந்திரன் அதிலே தலைமை சக்திகளாக தமிழ் தரப்பினுடைய தலைவர்களாக அதிலே பங்கெடுத்து பௌத்த அரச மதம் என்பதை ஏற்றுக்கொள்வதாக ஒப்புக்கொண்டு விட்டார்கள். வடகிழக்கு இணைப்பை கைவிடுவதற்கும், வடகிழக்கு தாயகத்தை கைவிடுவதற்கும், சமஸ்தியை கைவிடுவதற்கும், சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலான கோரிக்கையை கைவிடுவதற்கும் அவர்கள் இணங்கிய அடிப்படையிலே தான் அந்த வரைவு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இது 75 வருடங்களிலே சிங்களவருக்கு அடித்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். என்னென்று சொன்னால், 47லும் ஒரு அரசியலமைப்பு உருவாக்கம் நடைபெற்றது, 72லும் ஒரு 70லும் ஒரு அரசியலமைப்பு உருவாக்கம் நடைபெற்றது, 78லும் 77 தேர்தலுக்கு பின்னரும் ஒரு அரசியலமைப்பு உருவாக்கம் நடைபெற்றது. இந்த 3 அரசியலமைப்பு உருவாக்கத்திலும் தமிழர்கள் ஒற்றியாட்சிக்குட்பட்ட வரைவை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை. அப்போ முதலாக தமிழ் தலைமைகள் முற்றுமுழுதாக பங்கெடுத்து சிங்கள பௌத்தர்களுடைய கையிலேயே முழு அதிகாரத்தையும் ஒப்பு கொடுக்கிற வகையான அரசியலமைப்பு வரைவொன்றிலே பங்கெடுத்தது என்று சொன்னால் சம்பந்தன் சுமந்திரன் தான். ஆகவே இந்த வரைவை கொண்டு நாடாளுமன்றத்திலே வாக்கெடுப்புக்கு கொண்டு வருவாராக இருந்தால், சமர்ப்பிப்பாராக இருந்தால்,
அது 159 அவர்களுக்கு இருக்கிற ஒரு சூழலே வந்து எந்த விதமான இடையூறுமின்றி அவர்களால் அதனை நிறைவேற்ற முடியும். இந்த 159 பேரிலே வந்து 8 பேர் ஏற்கனவே வந்து வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய ஒரு இறமை கொண்ட தேசத்தினுடைய பிற இறமை ஒரு தன்னாட்சியை கொண்டிருந்த ஒரு தேசம் தன்னுடைய தன்னாட்சியை இழந்து காலனித்துவத்துக்குள்ளே போய் காலனித்துவத்திலிருந்து விடுபடுகின்ற பொழுது இலங்கைக்கு சுதந்திரம் கொடுக்குற பொழுது எங்களுக்கு அந்த சுதந்திரம் தரப்படாத நிலையிலே தான் தமிழர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியலமைப்பு கொண்டு வரப்பட வேண்டும் என்ற அழுத்தம் காரணமாக இந்த நல்ல ரணில் மைத்திரி அரசால் இந்த வரைவு தயாரிக்கப்பட்டது. அதிலே தமிழ் தரப்பு விரும்பிய ஒரு ஒட்டியாட்சி வரைவை தயாரித்திருக்கிறது. அப்போ இந்த வரைவை வந்து கொண்டு வருகிற பொழுது வந்து 10 பேர் ஆதரிப்பார்களாக இருந்தால் அனுரோவுக்கு சரித்திர வெற்றி. என்றால் ஒற்றியாட்சியை முதலிலே தமிழர்கள் அங்கீகரித்ததான ஒரு வரலாற்று தவறு ஒன்று நடக்கப் போகிறது. அப்போ இது தடுக்கப்பட வேண்டும். இதை தடுக்கிறேன்னு சொல்லி சொன்னால் தமிழரசு கட்சியினுடைய 8 உறுப்பினர்களும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் செல்வமடைக்கலானும் இணைந்து செயல்பட வேண்டும். அப்போ இந்த அரசியலமைப்பு ஒப்புகிற பிறகு தமிழ் தேசிய அரசியல் இல்லை. அப்போ இன்றைக்கு எங்களுக்கு முன்னால் இருக்க வேண்டியது ஒரே ஒரு விடயம்தான். என்னென்று சொல்லி சொன்னால் இந்த நாளைக்கு அனுரகுமார அரசியலமைப்பை கொண்டு வருவார் என்று சொன்னால் அதை 10 பேர் எதிர்க்கிற நிலைமையை உறுதிப்படுத்த வேண்டும். அதற்கு செல்வமடைக்கலானோடு பேசுகிற பொழுது அவருடைய கருத்து, நான் சங்கு சின்னத்திலே போட்டியிட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், எங்களுடைய கட்சியோடு நீங்கள் பேச வேண்டும் என்பது அந்த அடிப்படையிலே வந்து அந்த கட்சியோடு பேசுகிற பொழுது வந்து அந்த தவிர்க்க முடியாது. அதுக்கு யார் இருக்கிறார்கள் என்பது எங்களுடைய விருப்ப அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஏனென்றால் அதற்குள் இருப்பவர்கள் எங்களுக்கு விருப்பமில்லை என்பதற்காக நாடாளுமன்றத்திலே ஒரு ஒட்டியாட்சி அரசியலமைப்பை எதிர்ப்பதற்கு வாக்களிக்க வேண்டிய செல்வமடைக்கலானவர்களுடைய பங்களிப்பை நாங்கள் எங்களோடு சேர்த்து கொள்ளாமல் இருப்பது என்பது ஒரு வரலாற்று தவறாக அமையும். அதே போன்று தமிழரசு கட்சியையும் இந்த நிலைப்பாட்டை எடுக்க வைப்பதற்குத்தான் ஸ்ரீதரன் அவர்களோடு பேசினோம். ஸ்ரீதரன் அவர்கள் வந்து அதற்கு பூரண சம்மதம் தெரிவித்திருந்தார். 2 பேச்சுகள் நடைபெற்றிருந்தது. 3ஆவதாக செல்வமடைக்கலான் அவர்களையும் ஸ்ரீதரன் அவர்களையும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் 3 பேரும் ஓரிடத்திலிருந்து பேசுவதென்ற முடிவு தீர்மானிக்கப்பட்டிருந்த நிலையிலே ஸ்ரீதரன் அவர்கள் சொன்னார் வந்து தங்களுடைய கட்சிக்குள் சின்ன ஒரு சலசலப்பு இருக்கிறது, கட்சி என்றால் பாராளுமன்ற குழு அல்ல, ஆகவே நீங்கள் கட்சியோடு பேச வேண்டும் என்று சொல்லுவார். அந்த அடிப்படையிலே CVK சிவஞானம் ஐயாவோடு தமிழரசு கட்சி என்ற அடிப்படையில் பேசுவதற்கான எழுத்து மூல கோரிக்கையை நானும் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் கொண்டு சென்று கொடுத்திருந்தோம். அந்த கோரிக்கையை மிகச் சாதகமாக ஏற்றுக்கொண்ட சிவஞானம் ஐயா வெளியிலே வந்து ஊடக சந்திப்பிலே சொல்லியிருந்தார் வந்து நாங்கள் ஐக்கிய ராஜ்ய வரைவை கைவிட்டு விட்டோம், இனிமேல் நாங்கள் அதை தொட மாட்டோம் என்று சொல்லியிருந்தார். அடுத்த வாரம் ஒரு நல்ல பதில் சொல்வதாக சொல்லியிருந்தார். அடுத்த வாரம் ஒரு மத்திய குழு கூட்டம் நடைபெற்றது தமிழரசு கட்சியினுடைய மட்டக்களப்பிலே. அந்த மாநாட்டுக்கு பிறகு சுமந்திரன் அவர்கள் பதில் பொதுச் செயலாளராக தெரிவு செய்யப்பட்டார். அதற்கு பிற்பாடு வந்து எழுத்து மூலம் CVK ஐயாவிடமிருந்து கடிதம் பெறுகிறது, அனுரை இப்போதைக்கு அந்த விரைவை கொண்டு வரப்போவதில்லை, ஆகவே இப்போதைக்கு இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை, தேவை ஏற்படும் பொழுது நாங்கள் உங்களோடு அழைக்கிறோம் என்று சொல்லுவார். அப்போ இது ஒரு மிக ஆபத்தான ஒரு விடயம். அப்போ இந்த இடத்திலே தான் நீங்கள் கேட்ட கேள்வி வந்தென்றால் இவர்களோடு நாங்கள் ஏன் நாங்கள் ஒப்பந்தத்துக்கு போக வேண்டி வந்தது என்று சொல்லி சொன்னால் இது இன்னொரு தேர்தலுக்காக அல்ல, நிச்சயமாக இன்னொரு தேர்தலுக்காக அல்ல, மாறாக அனுர இந்த 29க்குள் அவர் அதனை செய்து முடிக்க வேண்டும். வந்து அந்த 29ஆம் ஆண்டுக்குள் வந்து அவர் ஒரு ஒட்டியாட்சி அரசியலமைப்பை கொண்டு வருவாராக இருந்தால் நாங்கள் மக்களை லட்சக்கணக்கிலே தயார்படுத்த வேண்டும். ஏனென்றால் மக்களை பெருமளவிலே நாங்கள் தயார்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் NDPயில் இருக்கக்கூடிய 8 பேர் கூட ஆதரிப்பதற்கு பின்னடிக்கின்ற ஒரு நிலைமையை நிச்சயமாக நாங்கள் உருவாக்க முடியும். ஆனால் திரு கஜேந்திரன் அவர்களே, குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் இந்த கூட்டணி தொடர்பான விளக்கம் என்ன காரணத்திற்காக உருவாக்கப்பட்டது, அதாவது ஒரு அரசியலமைப்பு உருவாக்கப்படுமாக இருந்தால் அதற்கு எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடியவர்களை கூட்டணித்துக் கொள்ள வேண்டும், ஒன்றுபட்டுக் கொள்ள வேண்டும். நீங்கள் தெளிவாக குறிப்பிடுகிறீர்கள் நாங்கள் மக்களுக்கான அரசியல் செய்கிறோம் என்று சொல்லி. அப்படியாக இருந்தால் எங்களுக்குள் ஒரு பிளவு இருக்கிறது, எங்களுக்கு பல்வேறு கொள்கைகள் இருப்பதாக சொல்லிக் கொள்கிறோம். நாங்கள் இனத்தினுடைய கொள்கையை தூக்கி சுமந்து பயணிப்பவர்களாக இருந்தால் எங்களுக்குள் கொள்கை மாறுபாடுகள் இருக்காது, இனத்தினுடைய விடுதலை என்ற ஒரு இலக்கிற்காக பயணிக்கலாம். ஆனால் எங்களுக்குள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி நிகழ்ச்சி நிரல் இருக்கிறது, இது அப்பட்டமாக தெரிகிறது. இந்த சூழலிலே தான் அந்த அரசியலமைப்பை எதிர்ப்பதற்கு செல்வமடைக்கநாதனை அரவணைத்துக் கொண்ட நீங்கள் 7 பேரை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய தமிழரசு கட்சியை எந்த விட்டுக் கொடுப்புகளுக்கும் தயாராகி நீங்கள் அவர்களை அணைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் இது தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் இலக்கை அடைவதற்காக அந்த அரசியலமைப்பு வருகிற போது அதனை எதிர்ப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறாக இருந்திருக்கும். இந்த நிலையில் 7 பேர் இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியினுடைய கூட்டு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சுமந்திரன் சொல்கிறார். எங்களோடு பேசி நீங்கள் ஏமாற்றி விட்டீர்கள் என்று தான் அவர் குறிப்பிடுகிறார். அதே நேரம் இது கொள்கைக்கான கூட்டணிகளில் ஆசனங்களுக்கான கூட்டணி இப்படியான கருத்துக்களை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆகவேதான் சுமந்திரன் என்ற ஒரு தனி மனிதனுக்காக ஒட்டுமொத்தமாக தமிழரசு கட்சியினுடைய அந்த 7 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் புறந்தள்ளி இருக்கிறதா தமிழ் தேசிய பேரவை? இது இந்த குற்றச்சாட்டு முற்றிலும் பொய்யான ஒரு குற்றச்சாட்டு. தமிழரசு கட்சியை ஓரங்கட்டி இருப்பதுன்றது வந்து ஒரு முற்றிலும் பொய்யான குற்றச்சாட்டு. சுமந்திரன் அவர்கள் ஒரு சட்டத்திறனியாக
ஒரு கட்சியினுடைய ஒரு பதில் பொதுச் செயலாளராக இவ்வாறு பொய்களை சொல்லுவது வந்து மேலே இனத்துக்கு அழிவைத்தான் கொடுக்கும். வந்து அவர் இனியாவது வந்து உண்மைகளை பேச வேண்டும். வந்து சொல்வது முழுவதும் அப்பட்டமான பொய்யைத்தான் சொல்லுகிறார். வந்து இப்போ இதில் இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நானும் எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுடைய வீட்டுக்கு தேடி சென்று தான் சந்தித்திருந்தோம். ஆனால் திரு கஜேந்திரன் அவர்களே, உங்களுக்கு நன்றாக தெரியும், தமிழரசு கட்சியினுடைய தலைவராக ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டாலும் அதன் பின்பதாக வந்திருக்கக்கூடிய தொடர் வழக்குகளால் ஸ்ரீதரன் அவர்களால் நகர முடியாது, செயற்பட முடியாது. இப்போதைய காலப்பகுதியில் சுமந்திரன் அவர்கள் தான் தமிழரசு கட்சி தன்னுடைய கைக்குள் வைத்திருக்கிறார் அல்லது தன்னுடைய சட்டை பைக்குள் வைத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடுவதற்கு கூட பொருத்தமாக இருக்கிறது. அப்படியாக இருந்தால் நீங்கள் இதில் வந்து இப்படித்தானே, இப்போ நீங்கள் இதை இப்போ உங்களோட கேட்டுகளுக்கு நான் ஒன்றுண்டா சொல்கிறேன். வந்து இப்போ தமிழரசு கட்சியை ஓரங்கட்டுறது நோக்கம் என்று சொல்லப்பட்டது வந்து அது பொய். தமிழர் இன்றைக்கு ஒரு புதிய அரசியலமைப்பு வரும் என்று சொன்னால் அந்த அரசியலமைப்பை வந்து வெளியில் இருக்க இன்றைக்கு உள்ளூராட்சி மன்றத்தில் வந்து எங்களுக்கு 120 உறுப்பினர்கள், டிடிஎன்ஏக்கு ஒரு 120 உறுப்பினர்கள், தமிழரசு கட்சிக்கு ஒரு 200 250 உறுப்பினர்கள் இருக்கிறோம்னு சொன்னால் இவ்வளோ பேரும் தலைகீழாக நின்று ஆடினாலும் வந்து ஒன்றும் செய்யலாது. அப்போ நாடாளுமன்றத்தில் ஒரு அரசியலமைப்பு சமர்ப்பிக்கப்பட்டு வாக்கெடுப்புக்கு வரும் என்று சொன்னால் பாராளுமன்றத்தில் இருக்கிற 19 பாராளுமன்ற உறுப்பினர்களும் மட்டும்தான் அதுக்கு ஆதரவாயோ எதிராக வாக்களிக்க முடியும். சரிதானே? அப்போ இன்றைக்கு தமிழரசு கட்சியிலிருந்து பாராளுமன்றத்தில் இருக்கிறது வந்து சுமந்திரன் அல்ல. சுமந்திரன் நாங்கள் பாராளுமன்ற தேர்தல் முடிகிற பொழுது வந்து முடிந்த நேரத்திலே வந்து சுமந்திரன் கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் இல்லை. உலகான அன்றைக்கு பதில் பொதுச் செயலாளர் திரு சத்தியலிங்கம் அவர்கள், பதில் தலைவராக வந்து சிவிகே சிவஞானம் ஐயா அவர்கள் இருந்தார். நாங்கள் பாராளுமன்றத்திலே ஸ்ரீதரன் அவர்கள் பாராளுமன்ற குழு தலைவராக அதே தமிழரசு கட்சியால் தான் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அந்த இடத்திலே வந்து அந்த 7 பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய முக்கியத்துவத்தை விளங்கி கொண்டபடியால் தான் நாங்கள் பாராளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் அவர்களிடம் தேடி சென்று நாங்கள் கதைத்திருந்தோம். நாங்கள் அந்த சம்பிரதாயப்படி தான் நாங்கள் நடந்து கொண்டோம். இப்போ 70 வருட சம்பிரதாயத்திலே தமிழரசு கட்சியில் எப்போதாவது வந்து பாராளுமன்ற குழு தலைவரை தவிர கட்சித் தலைவர்கள் முடிவெடுத்த வரலாறு சரித்திரத்தில் இருந்ததில்லை. உலகான வந்து குறிப்பாக வந்து 2001ஆம் ஆண்டிலிருந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தமிழரசு கட்சி இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்றத்தில் என்று சொன்னால் பாராளுமன்ற குழு தலைவர் தான் முடிவுகளை அங்கே எடுக்கிறார். விடுதலை புலிகள் ஆலோசனைகளை விடுதலை புலிகளோடு பேசி அந்த விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவது தொடர்பான செயற்பாடுகள் அனைத்தையும் பாராளுமன்ற குழு தலைவர் தான் முன்னெடுத்து கொண்டு சென்றிருந்தார். சரி, போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு எப்பொழுதாவது வந்து மாவை சேனாதிராசாவும் தமிழரசு கட்சி தலைவராக இருந்தார் தானே? இந்த மாவை சேனாதிராசா பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார் தானே? எப்பொழுதாவது வந்து அவரை பாராளுமன்ற உறுப்பினராக மதித்தேனும் மாவை ஐயா அவருடைய முடிவுகளின் அடிப்படையில் அங்கே முடிவெடுக்கப்பட்டிருந்தா? இல்லையே. அங்கே சம்பந்தனையாக இருக்கிற வரைக்கும் வந்து சம்பந்தனையா மட்டும்தான். அவர் எழும்ப முடியாது, கக்கூசுக்கு போக முடியாது, செலங்கழிக்க முடியாது. அப்படிப்பட்ட நேரத்திலும் வந்து சம்பந்தனையாக தானே எல்லா முடிவுகளையும் எடுத்திருந்தார். வந்து அப்போ சம்பிரதாயம் ஒன்று இருந்தது. வந்து பாராளுமன்ற குழு தலைவர் தான் எல்லா முடிவுகளையும் அங்கே எடுக்கிறார். அந்த அடிப்படையிலே நாங்கள் வந்து பாராளுமன்ற குழு தலைவரை அணுகியிருந்தோம். அது ஒரு நல்ல நோக்கத்துக்காகத்தான் அணுகியிருந்தோம் என்று சொன்னால் வந்து இந்த அரசியலமைப்பை எதிர்த்து வாக்களிக்க வேண்டியது தமிழரசு கட்சி தான் உண்மையிலே தலைமை தாங்கி இருக்க வேண்டியது. இன்றைக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இடைவிடாமல் ஓயாமல் குரல் எழுப்பி கொண்டிருக்கிற இந்த அரசியலமைப்புக்கு எதிராக நாங்கள் தமிழர்கள் ஒன்றிணைந்து வாக்களிக்க வேண்டும், தமிழ் தரப்பு எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும், என்பிபியில் இருப்பவர்கள் கூட ஆதரித்து வாக்களிக்க கூடாது என்று சொல்லி வந்து குரல் எழுப்பி அனைவரையும் அணிதிரள கேட்டிருக்க வேண்டியவர்கள் தமிழரசு கட்சியினர். அவர்கள் அதிலே ஸ்ரீதரன் அவர்கள் ஒத்துழைக்க முற்பட்ட பொழுது அவரை கட்டுப்படுத்துவதற்காக சுமந்திரன் தன்னுடைய நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எல்லாத்தையும் கெடுக்குப்பிடிக்குள் வைத்துக்கொண்டு ஏதோ ஒரு வகையிலே கட்சியில் செல்வாக்கை பயன்படுத்தி சத்தியலிங்கம் ஐயா அவர்களை வந்து அந்த பொறுப்பில் இருந்து அகற்றிவிட்டு அவர் பதவிக்கு வந்த பிறகு முதல் வாரம் ஒத்துக்கொண்ட இந்த முயற்சி நல்ல முயற்சி, 7 பேர் கொண்ட குழுவை நாங்கள் நியமித்திருக்கிறோம், உங்களுடைய இந்த பேச்சு தொடர்பாகத்தான் நாங்கள் ஆராய்வதற்கு தான் அந்த 7 பேர் கொண்ட குழுவை நியமித்தோம், ஆகவே ஒரு சாதகமான பதில் தருவோம் என்று சொல்லி சென்ற சிவஞானம் ஐயா அடுத்த வாரம் ஒரு கடிதம் அனுப்புகிறார். வந்து அனுரை இப்போதைக்கு கொண்டு வரப்போவதில்லை, ஆகவே இப்பொழுது நாங்கள் இதை பற்றி பேச தேவையில்லை என்று கடிதம் அனுப்புகிற அளவுக்கு சுமந்திரன் இங்கே முட்டுக்கட்டையாக இருக்கிறார். அதற்கு பிறகு அப்போ எழுத்து மூலமாக அவர்கள் இந்த அரசியலமைப்பு விஷயத்தை வந்து இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த ஏக்கிய ராஜ்ய வரைவு தயாரிக்கப்படுவதற்கு பிரதானமான ஒத்துழைப்பை வழங்கியது சுமந்திரனும் சம்பந்தனும் விளங்கான வந்து. அப்போ அவரை பொறுத்தவரையிலே வந்து அவர் இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அனுரகுமார் அங்கே அந்த வரைவை கொண்டு வருவார் என்று சொன்ன பொழுது இங்கே மேடையாக என்ன சொல்லி கொண்டு திரிஞ்சார்? இந்த வரைவை அந்த வரைவை கொண்டு வருவதாக சொல்லியிருக்கிறார். அந்த வரைவை நாங்கள் தான் சேர்ந்து தயாரித்தோம், அதை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கான பொறுப்பு தங்களிடம் தான் இருக்கிறது, ஆகவே எனக்கு ஆணை தாருங்கள் என்று கேட்டார்.
ஆனால் மக்கள் தெளிவாக இவர் ஒட்டியாட்சிக்கு கொண்டு சென்று எல்லாத்தையும் முடக்கப் போகிறார் என்று தெரிந்தபடியால் தான் அவரை தெளிவாகவே முடிவெடுத்து தோற்கடித்திருந்தார்கள். ஆகவே ஒற்றையாட்சிக்கு எதிராக நாங்கள் அணிதிரள முற்படுகிற பொழுது அந்த அணிதிரள்வை தடுக்க வேண்டும் என்று செயல்படுகின்ற நபராக சுமந்திரன் தான் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அவர்களோடு அன்று ஃபாக்ஸ் கோட்டையில் ஒரு சந்திப்பு நடைபெற்றது. அந்த சந்திப்பிலே அவர்களிடம் நாங்கள் மன்றாட்டமாக கேட்டிருந்தோம், தயவு செய்து நீங்களும் நாங்களும் ஒன்றிணைந்து நாங்கள் செயல்படுவோம், ஒரு கொள்கை ரீதியாக அது இந்த அதாவது இந்த ஒன்றிணைவில் இந்த எழுத்து மூலமான உத்தரவாதத்தை நாங்கள் பெற வேண்டிய முதலாவது தரப்பு தமிழரசு கட்சி தான். ஏனென்றால் அவர்கள் தான் அதனுடைய அந்த வரைவு தயாரிப்பிலே முக்கியமான நபர்கள் அப்போ அவர்களிடம் அந்த தயாரித்தவர்களிடமே அதை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என்று மக்களிடம் கேட்டு ஆணை கேட்டு தோற்று போயிருக்கிறவர் என்று பதில் பொதுச் செயலாளராக இருக்கிற பொழுது அவரிடம் அந்த வரைவை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தால் அதை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம், அது ஒரு ஒட்டியாட்சி வரைவென்று அவரிடம் இருந்து உத்தரவாதம் பெறத்தானே வேண்டும். அதை நாங்கள் கேட்டோமே அவரிடம். எங்களோட தலைவர் அவர்கிட்ட இப்படின்னு சொன்னார் இப்போ உங்களுக்கு நீங்கள் அதை சில வழியில் அந்த தயாரிப்பில் நீங்கள் கலந்து கொண்டபடியால் உங்களுக்கு சில வழியில் ஒரு சஞ்சலம் இருக்கலாம், அப்படி ஒரு சஞ்சலம் இருக்குமென்று சொன்னால் நாங்கள் உங்களை முக்கியப்படுத்தணும்ன்றது எங்களுக்கு நோக்கவில்லை. எங்களுக்கு தேவை அந்த ஒட்டியாட்சி வரைவு வரக்கூடாது. அப்போ நீங்கள் அந்த வரைவு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டால் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்ற உத்தரவாதத்தை எங்களுக்கு கொடுங்கள். அவர் கொடுக்க மறுத்து விட்டார். அப்போ நாங்கள் அவையோட இணக்கத்துக்கு போகிறோம்னா என்ன அடிப்படை? நீங்களே உங்களோட வாயால் சொல்கிறீர்கள் என்றால் அரசியலமைப்பு தொடர்பாக நீங்கள் எல்லாரும் ஒரு இணங்க வேணும் என்று கேட்குறீங்க. இணங்குற என்றால் ஒற்றியாட்சி வேணும் என்று நிற்கிற ஒருத்தரோட ஒன்று சேர்றேன்டா ஒற்றியாட்சியை கைவிடுறேன் என்று சொன்னால் தானே நாங்கள் இணங்க முடியும். அப்போ நாங்கள் அந்த இடத்துல தான் அதை கேட்குறோம், அந்த உத்தரவாதத்தை கொடுங்கன்னு சொல்லிடுவாங்க. நிச்சயமாக திரு செல்வராஜா கஜேந்திரன் அவர்களே, எல்லோருடைய ஒற்றுமை என்பது தமிழ் தேசிய இனத்தினுடைய தேவையாக இருக்கிறது, கால தேவை. அதனால தான் நாங்கள் பின்னால் திரிகிறோம். இப்போ அன்றைக்கு கூட இந்த சுமந்திரன் அவர்கள் எங்களை சந்தித்த பிறகு டக்ளஸ் சிவானந்தாட்ட போய் அவருடைய ஆலோசனைகள் வழிகாட்டலில் சிவிகே ஐயா போய் டக்ளஸ் சிவானந்தாவோட காய்ச்சி வருவாங்க. அவர் இன்றைக்கு ஒரு பாராளுமன்றத்தில் உறுப்பினர் இல்லை, சரிதானே? நாங்கள் எங்களுடைய ஆதரவோடு சகல சபை எல்லையும் அநேகமாக ஆட்சி அமைக்கக்கூடிய எல்லாமே யாழ்ப்பாணத்தில் இருக்குது. அப்போ அப்படி இருக்கத்தக்கதாக அவர்கிட்ட போயிருக்க வேண்டிய ஒரு தேவையும் இல்லை. அவர் போன பிறகு கூட எங்களோட தலைவர் ஊடக சந்திப்பு வச்சு சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் தயவு செய்து இவர்கிட்ட போய் ஆட்சி அமைக்க வேண்டாம். என்னடா தமிழ் தேசியத்தை கரைக்கிற செயல்பாட்டில் தான் அவர்கிட்ட. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடந்த காலங்களில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய ஆதரவை பெற்று ஆட்சி அமைத்திருப்பதாக எந்த ஒரு இடங்களிலும் நாங்கள் அவர்களுடைய ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்கவில்லை தம்பி. இதில் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் நேர்மையாக பேச வேணும். இப்போ ஒரு இடத்துல ஒரு உறுப்பினர் கட்டுப்பாட்டை மீறியும் சில வழியில் சில செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கலாம். அதை வச்சு கொண்டு கட்சி பேசி முடிவெடுத்ததாக சொல்கிறது தவறு. இங்கே கட்சி தமிழரசு கட்சியினுடைய தலைமையே அந்த வாசல் தேடி போகுது. ஆனால் நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இபிடிபியிடம் எந்த காலத்திலும் ஆதரவு கோரியது இல்லை. அம்பாறையிலே ஒரு நபர் ஆளுந்தரப்போடு சேர்ந்து ஒரு ஆட்சி அமைப்பதற்கு உதவி செய்த காரணத்தினால் நாங்கள் அவரை கட்சியிலிருந்து நீக்கினோம். விளங்கான கட்சியிலிருந்து நாங்கள் நீக்கினோம். அவ்வாறு எங்களுடைய அனுமதி இல்லாமல் சபைகளிலே வேறு தரப்புகளுக்கு குறிப்பாக அந்த இபிடிபி போன்ற தரப்புகளுக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் அல்லது அவர்களோடு சேர்ந்து செயற்பட முட்டவர்களை நாங்கள் கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறோம். இது நன்றாக தெரிய வேணும். அந்த சுமந்திரன் தன்னுடைய ஒரு தவறை மறைப்பதற்காக எங்களுக்கு எதிராக பொய்யான பிரச்சாரங்களை முடுக்கிவிட்டிருப்பது என்பதை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நான் சொல்ல வர விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் இதைத்தான் நான் சொல்ல வரேன். என்னென்னு சொன்னால் சிவிகே ஐயா அங்கே போன பிறகும் கொழும்பில் எங்களோட தலைவரும் என்ன தமிழ் தேசிய கூட்டணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் செல்லும் அடைக்கல்நாதன் அவர்களும் சட்டத்தரணி காண்டிபன் அவர்களும் இணைந்து ஒரு ஊடக சந்திப்பு ஒன்று நடந்தது. அதில் எங்களோட தலைவர் தெளிவாக சொன்னவர் தயவு செய்து நீங்கள் அங்கே போக வேண்டாம், நாங்கள் இந்த புதிய அரசியலமைப்பை இதை ஒத்தியாட்சி எதிர்த்து ஒரு சமஸ்டி அரசியலமைப்பை கொண்டு வர விஷயத்தில் சேர்ந்து வேலை செய்வோம். இதில் ஒரு கொள்கை நக்கப்பாட்டுக்கு வாங்கும். நீங்கள் அந்த அரசியலமைப்பு ஐக்கிய ராஜ்ய விரைவை ஆதரிக்க மாட்டியல் என்றதை ஒப்புக்கொண்டு அல்லது அந்த அது ஒப்புக்கொள்ள தேவையில்லை, நாங்கள் ஆதரிக்க மாட்டோம்னு சொல்லுது. அது ஒரு ஒட்டியாட்சி, அதை தமிழர்கள் ஆதரிக்க மாட்டார்கள், அது தமிழரசு கொண்டு வந்தது பிள்ளை, அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. அரசு ஒரு விரைவை கொண்டு வந்திருக்குது, அது ஒரு ஒற்றையாட்சி, அந்த விரைவை தமிழர்கள் ஆதரிக்க மாட்டார்கள் என்றொரு இணக்கப்பாட்டில் நாங்கள் கையொப்பத்தை விட்டு போட்டு தொடர்ந்து ஒரு சமஸ்டி அரசியலமைப்பை கொண்டு வரதுக்கு நாங்கள் வேலை இணங்கினோம்னு சொன்னால் சபைகளில் நாங்கள் 3 பேரும் உண்டு. அப்போ இப்போ சங்கம் கொள்கைக்கு இணங்கி இருக்குது, தமிழரசும் கொள்கைக்கு இணங்கி வந்தால் தமிழரசுக்கு தான் சபைகளை எல்லாத்துலேயும் கூடாசனம், சங்குக்கு 2வது இருக்குது அல்ல 3வது இருக்கட்டா, கூடாசனம் இருக்கிற எல்லா இடத்திலும் தமிழரசு கட்சிக்கு தவிசாலை விளங்கானே. சரி, சாவச்சேரி பருத்தித்துறை
வெள்ளெடுத்துறை வந்து எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி சொன்னால் அதிலையும் அவர்களுக்கு வேணுமென்று கருதினால் அதிலையும் நாங்கள் மறுபரிசு அதை பங்கிட்டுக் கொள்றதுக்கு வந்து நாங்கள் யோசிக்க முடியும் என்று கூட தலைவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இங்கே வந்து தடையாக இருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த அரசு தயாரித்து வச்சிருக்கிற வரைவை ஒட்டியாட்சி என்பதனால் ஆதரிக்க மாட்டோம் என்ற ஒரு இணக்கப்பாட்டுக்கு சுமந்திரன் வந்தால் நாளைக்கு இந்த 13 தான் சபை வரப்போகுது, வாக்கெடுப்போல் தொடங்க போகுது. நாளைக்கு வந்தாலும் இந்த தரப்பு வந்து இப்போ செல்வமடைக்கல் நானும் கஜேந்திர பொன்னம்பலமும் ஒரு மேசையிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் சங்கம் அந்த நிலப்பாட்டை ஏற்றுக்கொள்ளுது. விளங்கண்ணா. அப்போ அந்த இடத்துல வந்து சுமந்திரன் பாரதில் என்ன பிரச்சனை? அப்போ அவர்கள் வந்து தமிழ் தேசியத்தை கரைத்து ஒட்டியாட்சிக்குள்ளே முடக்கிறதுக்கு ஒரு சிந்தனையில் இருந்து செயல்படுகிற டக்ளஸோடு இவர்கள் நின்று கொண்டு நாங்கள் ஒற்றுமைக்கு விரையில்லைன்னு சொல்கிறது ஒரு அபத்தமான விஷயம். இந்த மக்கள் பாவம். நிச்சயமாக நீங்கள் சொன்னது போலதான் இந்த மக்கள் பாவம் மிக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து ஏமாந்து சென்றுதான் கடந்த தேர்தலினுடைய விளைவுகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த நேரத்தில் நான் குறிப்பாக சொல்லிக் கொடுக்கிறேன், இந்த மக்களினுடைய இனத்திற்கான அரசியலை செய்வதை தாண்டி அது உரிமைக்கான ஒரு அரசியலாக இருந்தால் இந்த ஆசனங்கள் என்பது எப்போதுமே பெரிய ஒரு விடயமாக நாங்கள் அதை விட்டுக் கொடுப்பதற்கு தயார். எந்த சந்தர்ப்பத்திலும் அப்படியான ஒரு நிலைப்பாட்டிலே தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் இருக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் கனவாக இருக்கிறது. இப்போது நான் கேட்கக்கூடிய விடயம், இந்த சுமந்திரன் அல்லது சிவிகே சிவஞானம் டக்ளஸ் தேவானந்தாவினுடைய ஸ்ரீதர் தியேட்டருக்கு சென்றது இப்போது ஒரு பேசுபொருளாக இருக்கிறது, பிரச்சனையாக இருக்கிறது. அதே சமய நேரத்தில் உங்களுடைய கட்சியினுடைய அந்த இப்போது இருக்கக்கூடிய கூட்டினுடைய ஒரு பங்காளி பிள்ளட்டினுடைய தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர் டக்ளஸ் தேவானந்தாவோடு இது தொடர்பாக பேசுவதாக ஒரு ஆசன பங்கீடு தொடர்பாக பேசுவதற்காக அவர் வருவதாக சொல்லியிருந்தார். நான் அழைப்பை ஏற்படுத்திவிட்டு வருகிறேன் என்று சொல்லி டக்ளஸ் தேவானந்தா மீண்டும் சொல்லுகிறார். அவர் என்னுடைய நீண்டகால நண்பர், அடிக்கடி தொலைபேசி அழைப்பிலே பேசிக் கொள்பவர். நான் அழைப்பை ஏற்படுத்திவிட்டு உங்களிடம் வருகிறேன் என்று சொல்லி சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் உங்களுடைய பங்காளி ஒருவர் சென்றிருக்கிறார். ஆனால் கஜேந்திரகுமார் அவர்கள் அதனை மறத்திருக்கிறார். எங்களுடைய பக்கமாக டக்ளஸோடு பேசவில்லை, அவர்களோடு கூட்டிணைவதற்கான சந்தர்ப்பம் இல்லை என்று சொல்லி. ஆனால் டக்ளஸ் தேவானந்தா மீண்டும் சொல்லுகிறார். நேற்றைய நாளில் ஐபிசி தமிழுக்கு வழங்கி இருக்கக்கூடிய நேர்காணலில் கூட அவர் சொல்லியிருந்தார், என்னுடைய நண்பர் சித்தார்த்தன் என்று சொல்லி ஒரு உரிமையோடு உங்களுடைய கூட்டணியினுடைய பங்காளி கட்சி தலைவர் ஒருவரை குறிப்பிட்டார். இதை எப்படி பார்க்கிறீர்கள்? டக்ளஸ் தேவானந்தா என்ற ஒரு பாத்திரம் தமிழ் அரசியல் வரலாற்றிலே வந்து ஒரு சாபக்கேடு விளங்கானே. அவருடைய கதையில் கேட்கலே வேடிக்கையாக இருக்கும் என்னென்னு சொல்லி சொன்னால், அவர் 80களில் 82 83களில் வந்து அவர் ஆயுத போராட்டத்துக்கு போனவராம். போய் பயிற்சி முகாமில் பயிற்சி பெற்று போட்டு வெளியேறக்கி அவருக்கு தெரியுமா வந்து இந்த போராட்டம் இல்லாதன்னு சொல்லி வந்து விளங்கானே. அப்போவே தெரியுமா அவருக்கு இல்லான்னு சொல்லி. அப்படின்னு சொன்னால் அவர் ஆயுத பயிற்சி எடுத்தது வந்து இந்த மக்கள்கிட்ட கொள்ளையடித்து வைத்து பிழைப்பு நடத்துறதுக்கான ஒரு கேள்வியை நான் அவர்கிட்ட நேருக்கே கேட்டிருக்கிறேன். வந்து ஒரு சக்தி டிவியில் நடந்த ஒரு நேரடி விவாத நிகழ்வில் அவர் இதை சொல்லுகிற பொழுது வந்து நான் அதை கேட்டிருக்கிறேன். அதுக்கு பிறகு வந்து அவர் 2009 வரைக்கும் வந்து அரசாங்கத்தின் ஒரு துணை இராணுவ குழுவாக தான் அந்த இபிடிபி அமைப்பு வந்து இயங்கினது. வந்து அந்த அமைப்பால் அப்போ நான் சொல்கிறத கேளுங்கோவன் வந்து இப்போ இதில் வந்து அந்த அமைப்பு வந்து அப்படி செயல்பட்டு அதுக்கு பிறகும் இண்ட வரைக்கும் வந்து அவர் அரசாங்கத்தோடு தான் சேர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். வந்து விளங்கானே வந்து அவர் தமிழ் மக்களின் பக்கத்தில் நிற்கல. அப்போ அவருக்கு வந்து இன்றைக்குள்ள பெரிய பிரச்சனை வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்து ஒரு கொள்கையின்பால் தரப்புகளை ஒன்றிணைக்கிறார். அது இவருக்கு சகிச்சு கொள்ள முடியல. வந்து இப்போ 2021ஆம் ஆண்டில் வந்து எங்களில் இருந்து நாங்கள் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்து வெளியேற்றி விட்ட ஒரு தரப்புக்கு அவர் ஆதரவு வழங்கி மாநகர சபையில் மேயராக்கினவர். வந்து அந்த நேரத்தில் வந்து அது செய்து முடிகிற வரைக்கும் வந்து அவர் அமசடக்காக இருந்தவர். 10 பேர் ஆதரித்தார்கள். வந்து 10 பேர் ஆதரிக்கிறன்றது வந்து சும்மா நானும் எழும்பி போட்டியிட வந்து 10 பேரும் வந்து ஒரு முடிவு எடுத்து அந்த இடத்துல சரதியாக போட்டியிட போகிறது இல்லை. ஒரு உயர்மட்ட முடிவு அடிப்படையில் தான் அது நடந்திருக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து அவர் மூச்சு காட்டையில் வந்து அந்த விஷயம் அமைதியாக நடந்து முடிகிறதுக்கு வந்து அவர் இன்றைக்கு வந்து நாங்கள் பேசியில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கத்தக்கதாக வந்து பேசினேன்னு சொல்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு தேவை என்னென்னா கொள்கை அடிப்படையில் ஏற்படக்கூடிய இந்த கூட்டம் வந்து இப்படியும் குலைக்க வேணும். இதுதான் அவருடைய நிகழ்ச்சியில் அவருடைய தேவைப்பாடாக இருக்குது. நாங்கள் ஒன்றை தான் சொல்ல எங்களுக்கு தெரியும். வந்து 2009 வரைக்கும் சித்தார்த்தர் வந்து அரசோடு தான் இயங்கினவர். வந்து டக்ளஸ் சிவானந்த மாதிரி தான் இயங்கினவர். ஆனால் 2009க்கு பிறகு வந்து நாங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர் கூட்டமைப்புக்குள்ளே உள்வாங்கப்பட்டார். தேர்தலில் போட்டியிட்டார். எங்களுடைய மக்கள் வந்து வாக்களித்து விட்டார்கள். அப்போ இப்போ வந்து தமிழ் தேசியம் என்ற நிலப்பாட்டோட தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து தேர்தலில் களமிறங்கினது. வந்து
அப்போ மக்கள் 80% 90% மக்கள் அந்த சின்னத்துக்கும் அந்த மெண்டேட்டுக்கும் தான் வாக்களிச்சிருந்தார்கள் வந்து. அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து அவர்கள் இந்த மக்கள் வந்து தமிழ் தேசிய இப்போ டக்ளஸ் சிவானந்தாவும் தேர்தலில் போட்டியிட்டவர் வந்து அந்த மக்கள் வந்து அவருக்கும் வாக்களிச்சிருந்தவர்கள் வந்து. ஆனால் தமிழ் தேசிய தரப்புன்னு சொல்லி அவர் ஒரு நாளும் கருதினது கிடையாது. சரிதானே? அப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே சித்தார்த்தன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த ஒரு இடத்துல வந்து நாங்கள் இப்போ தான் சித்தார்த்தன் ஐயாவோட நாங்கள் செய்கிறோம்ன்றது இல்லை. படி விளங்கணும் வந்து நாங்கள் எங்களுக்கு அவரோட உடன்பாடு இல்லாமல் இல்லை, எங்களுக்கு உடன்பாடு இருந்தது இல்லை. சரிதானே? ஆனால் 2015ஆம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் வந்து 15ஆம் ஆண்டில் வந்து ரணில் மைத்திரி ஆட்சியை பிடிச்சிருந்தோம். இந்திய மேற்கு நாடுகள வயிற்றில் நெருப்பு கட்டி கொண்டு வந்தது வந்து 15 ராஜபக்ச வந்து வெண்டுடுவாரான்னு சொல்லிவாங்க. அப்போ இந்திய மேற்கு நாடுகள் கூட்டாக செயல்பட்டு ராஜபக்ச என்ற கட்சிக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்தி அந்த சீன சார்பு போட்டி காரணமாக பிளவை ஏற்படுத்தி அவரை பலவீனப்படுத்தி இந்திய மைத்திரி ரணில் வந்து அந்த தேர்தலில் வந்து ஜனாதிபதியாக வந்து பாராளுமன்றத்தையும் வந்து அவர்களே கைப்பற்றி கொள்கிறார்கள். அது பிறகு நல்லாட்சி என்று பெயர் சூட்டப்பட்டது. அந்த நல்லாட்சி என்று பெயர் சூட்டின பிறகு ஜெனீவாவில் வந்து உள்ளக விசாரணைக்கு வந்து சுமந்திரன் சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜெனீவாவுக்கு போய் முழு பேரும் அங்கே உள்ள 47 நாட்டு உறுப்பினர்களையும் சந்தித்து சர்வதேச விசாரணை வேண்டாம், உள்ளக விசாரணை சந்தர்ப்பம் கொடுங்கன்னு சொல்லி அங்கே அந்த உள்ள விசாரணைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் சர்வதேச சமூகம் இவைக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்திருந்தது ரணில் மைத்திரிக்கு வந்து. அரசியலமைப்பு உங்களோட நாட்டில் இனப்பிரச்சனை இருக்குது, உங்களோட நாட்டின் அரசியலமைப்பு சிங்களவர்களால் மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டிருக்குது, ஆகவே தமிழர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியலமைப்பை கொண்டு வர வேணும் என்று சொல்லுவாங்க. அந்த அப்படிப்பட்ட ஒரு அதுக்கு இணக்கம் தெரிவித்தது அரசாங்கம். அப்போ இது செப்டம்பர் முடிய வந்து அங்கால வந்து ஒரு சில மாதங்களுக்குள்ள புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் நடக்க போகிற சூழலில் சுமந்திரன் சம்பந்தன் வந்து 13ஐ அடிப்படையாக கொண்ட ஒற்றையாட்சி அரசியலமைப்பை வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகி விட்டார்கள் என்ற அடிப்படையில் அதுக்கு எதிராக வந்து ஒரு வரவை தயாரித்து கொடுக்கணும் என்ற ஒரு முயற்சி சிவில் சமூகத்தால் முன்னெடுக்கப்படுது வந்து. அந்த முயற்சியில் விக்னேஸ்வரன் ஐயா ஈடுபட வந்தவர் வந்து. அப்போ அவரோட சில பாராளுமன்ற உறுப்பினர்களை சேர்ப்போம்னு சொல்லி சிவில் சமூகம் வெளிக்கிட்டது. அந்த நேரத்தில் வந்து சித்தார்த்தன் ஐயாவை உள்ளுக்குள்ளே கொண்டு வலிக்கிறீங்க நாங்கள் கடுமையாக எதிர்த்தினாங்க. அப்போ எதிர்த்த பொழுது அவர்கள் சொன்னது என்னென்னு சொன்னால், இப்போ ஒரு புதிய அரசியலமைப்பு வந்து அரசாங்கம் தயாரிக்க போகுது. இந்த பாராளுமன்றத்தில் வந்து இன்றைக்கு இருக்கிற 16 பாராளுமன்ற உறுப்பினர்களில் சித்தார்த்தனும் ஒருவர். அப்போ நாங்கள் வந்து ஒரு யோசனையை சமஷ்டி அடிப்படையில் முன்வைக்கிறதுக்கு வந்து அவர் ஒத்துழைக்கிறதுக்கு தயார்னு சொல்கிறார். அப்போ அவரோட சேர்ந்து ஒரு ஒற்றையாட்சிக்கு எதிராக ஒரு சமஷ்டியை தயாரித்து வச்சு அவரையும் சேர்த்து வந்து அந்த அரசியலமைப்பை ஒற்றையாட்சியை நிராகரித்து ஒரு சமஷ்டியை கொண்டு வரதுக்கான முயற்சியை செய்ய போகிறீங்களா, அல்லது வந்து இந்த அவற்றை கடந்த காலத்தை சொல்லிக்கொண்டு ஒரு ஒற்றையாட்சியை முன்கொண்டு போகிற செயற்பாட்டை நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்க போகிறீங்களா என்ற ஒரு கேள்வி என்ற கேட்கல மறு பேச்சு இல்லாமல் நாங்கள் பேரவைகளை போய் சேர்ந்து வேலை செய்தாங்க. ஆனால் பிறகு வந்து 18 வந்து அவர்கள் அந்த நிலப்பாட்டில் இருந்து விலத்தி போக வலிக்கிறீங்க நாங்கள் சண்டை பிடிச்சினாங்க, எதிர்த்து கடுமையாக விமர்சிச்சினாங்க. இன்றைக்கு மீண்டும் அவர்கள் வந்து இந்த நிலப்பாட்டில் செயல்படுவோம் என்று சொல்லி இணங்கி வரைக்குள்ள நாங்கள் ஒரு புள்ளியில் சந்திச்சிருக்கிறோம். அதில் கட்சியின் தீர்மானம், இந்த கூட்டின் தீர்மானம் இபிடிபியிடம் ஆதரவு பெறுவதில்லை என்பது வந்து தமிழரசு கட்சி, இந்த சைக்கிள், சங்கு இந்த 3 கொள்கை அடிப்படையில் இணைஞ்சு நாங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும். சங்கும் சைக்கிளும் ஒரு கொள்கை அடிப்படையில் இணங்கி இருக்கிற ஒரு இடத்துல எங்களோட எண்ணிக்கையை கூட்டுற பொழுது வந்து தமிழரசு கட்சிக்கு ஒரு இடத்துல கூடுதலாக இருக்குன்னு சொல்லி சொன்னால் அவர்களுக்கு தவிசாளரை கொடுக்குறன்றது இன்றைக்கும் எங்களுடைய இணக்கப்பாடுவார். விளங்க நாங்கள் உதாரணத்துக்கு வலிகாமம் தெற்குன்னு சொல்லி சொன்னால் சைக்கிளும் சங்கம் சேர்ந்தாலும் தமிழரசு கட்சிக்கு தான் எண்ணிக்கை அதிகம். இபிடிபியோடு அவர்கள் கூட்டாக செயல்படாமல் இருக்கிற பட்சத்தில் வலி தெற்கு போல இடங்களில் வந்து இந்த இடத்துல சைக்கிளும் சங்கம் ஒரு கொள்கையில் இணங்கின தரப்புகள எண்ணிக்கையை கூட்டுகிற பொழுது சைக்கிளை வந்து எங்களை விட வீட்டுக்கு எண்ணிக்கை கூட வருதோ அந்த இடத்துல தவிசாளருக்கு நாங்கள் ஆதரிப்போம். ஆனால் இபிடிபியோட ஆதரவு எடுத்து செயல்படுறதை அவர்கள் கைவிட வேணும். சரி, இப்படி இருக்கக்கூடிய சூழலில் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ள வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. ஒரு விடயம், இந்த விடயத்தோடு நாங்கள் முடித்துக் கொள்ளலாம். சுருக்கமான இதற்கான பதிலை வழங்கிவிடுங்கள். அதாவது கடந்த காலங்களிலே பயணிக்கக்கூடியவர்கள் இந்திய தரப்போடு இந்தியாவோடு கொத்தடிமைகளாக இருக்கிறார்கள், அல்லது இந்தியாவோடு தொடர்ந்து தமிழ் தேசிய தரப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது, அவர்கள் இந்தியாவினுடைய சொல்லை கேட்கிறார்கள் என்று சொல்லி தொடர்ச்சியான ஒரு விமர்சனத்தை முன்வைத்த தரப்பு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. ஆனால் இப்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய செயற்பாடுகளில் அதிகளவாக இந்திய சார்பு இருக்கிறது. இந்திய தூதரை அடிக்கடி சந்திக்கிறீர்கள், புகைப்படங்களில் உங்களுடைய தலைவர் தூதருக்கு அருகில் இருக்கிறார். இதற்கான விளக்கத்தை மிக சுருக்கமாக சொல்லுங்கள். இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், நாங்கள் எப்பொழுதுமே வந்து இந்தியாவினுடைய நட்பு சக்திகள் தான். எப்பொழுதும் நாங்கள் இந்தியாவுக்கு எதிராக இருந்தவர்கள் இல்லை. ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்தியா நம்பியது வந்து புலிகளை தோற்கடித்த பிற்பாடு
எங்களை தொடர்ந்து சில தேர்தல்களை தோற்கடிப்பதன் மூலமாக எங்களை இந்த அரசியலிலிருந்து ஒதுக்கிவிட முடியும் என்று அவர்கள் நம்பினார்கள். அதனால் இங்கிருக்கக்கூடிய ஊடகங்கள் மீதும் செல்வாக்கை பயன்படுத்தி எங்களுக்கு எதிராக அப்பட்டமான பொய்களை தொடர்ச்சியாக எழுதி எங்களுடைய தரப்பு கருத்துக்களை வெளியிலே வரவிடாமல் தடுப்பதிலே இலங்கை இந்திய அரசுகள் கூட்டணிந்தே செயல்பட்டு வந்தன. எந்த ஒரு இடத்திலும் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பதில்லை, எங்களை கூப்பிடுவதும் இல்லை, எங்களை கதைப்பதும் கிடையாது. அவ்வாறு புறக்கணி இப்போ உதாரணமாக 16ஆம் ஆண்டில் இந்திய பிரதமர் இலங்கைக்கு வந்த பொழுது நாங்கள் அன்று பாராளுமன்றத்தில் இல்லை என்பதற்காக எங்களை கூப்பிடவில்லை. அது எங்களை ஒரு உச்சக்கட்ட ஒரு அவமதிப்பு விரக்திக்குள் தள்ளி தேர்தல் தோல்விகளின் ஊடாக எங்களை அரசியலிருந்து ஒதுக்க வேண்டும் என்பதற்காக தான் அது நடைபெற்றது. ஆனால் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த அரசியலிலே நாங்கள் ஒரு அழிக்க முடியாத சக்தியாக நின்று நிலைக்கிற பொழுது அதே நேரத்திலே அவர்களும் நாங்கள் இந்தியாவுக்கு எதிரானவர்கள் அல்ல என்பதை உணர்ந்து கொள்கிற சந்தர்ப்பத்திலே அவர்கள் சந்திப்புகளுக்கு எங்களை அழைக்கிறார்கள். அழைக்கிற பொழுது நாங்கள் அந்த இடங்களிலே எங்களுடைய நிலைப்பாட்டை விட்டுக் கொடுப்பதில்லை. குறிப்பாக இந்திய பிரதமர் அண்மையிலே ஏப்ரல் 5ஆம் தேதி கொழும்பிலே தமிழ் தலைவர்களை சந்தித்த பொழுது 7 பேர் சந்தித்தார்கள். சுமந்திரன் தோல்வியடைந்த சுமந்திரனையும் கூப்பிட்டிருந்தார்கள், தோல்வியடைந்த சித்தார்த்தனையாவையும் கூப்பிட்டிருந்தார்கள், எங்களுடைய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் அடிப்படையில் கூப்பிட்டிருந்தார்கள். அங்கே அந்த சந்திப்பிலே எங்களுடைய தலைவர் மோடி ஐயாவுக்கு தெளிவாக 13ஆம் திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்தல் என்பது அது பொய்யான ஒரு விடயம், 32 நீதிமன்ற தீர்ப்புகள் சொல்லுகிறது, அதைக்கப்பால் செல்ல முடியாது, ஆகவே எங்களுக்கு ஒரு சமஷ்டி வேண்டும் என்பதனை மிக ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த நிலைப்பாட்டை இந்த கருத்தை நாங்கள் அங்கே சொல்கிறோம். இன்று இவர்களிடம் இந்த கூட்டணியிடம் கேட்டோம், டிடிஎன்ஏயிடம் இப்படி ஒரு நிலப்பாட்டுக்கு நாங்கள் வருவோம் செயல்படுவோம் என்று அவர்கள் இணங்கி இருக்கிறார்கள், நாங்கள் செயல்பட தொடங்கி இருக்கிறோம். நிச்சயமாக காலம் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லும், நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமாக தமிழ் தேசிய அரசியல் தரப்பிலே உங்கள் எல்லோருடைய ஒற்றுமையையுமே தமிழ் மக்கள் விரும்புகிறார்கள். தமிழர்களுடைய இறைமையை பெற்றுக்கொள்வதற்கும் தமிழர்களுடைய கனவுகளை நாடுவதற்கும் அது ஒரு சாத்தியமான விடயமாக இருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி திரு செல்வராஜா கஜேந்திரன் அவர்களே, உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி. என்னையும் அழைத்து என்னுடைய கருத்துக்களை பெற்றுக்கொண்டமைக்கு, மக்களுக்கு என்னுடைய கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்பு தந்தமைக்கு மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. நிச்சயமாக தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்கள் தொடர்பாக இன்றைய நாளில் கலந்துரையாடி இருக்கிறோம். இது தொடர வேண்டும், ஒரு கூட்டு ஒரு ஒற்றுமை தமிழர்களிடத்தில் நிலவ வேண்டும் என்ற பேரவாவோடு விடைபெறுகிறேன். நன்றி.